ஹாய்டாமே! சிலர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டேவோடது தான். எந்த ஒரு இன்ட்ரோவும் வேணாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்கே நீங்க தான். அம்மா, என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா முடியாது தான். அவர்கிட்ட போய் சொல்லி நிப்பாட்டுங்க. இந்தோ பாருடி, உனக்கு இந்த கல்யாணம் வேணும்னா நீயே போய் உங்கள் அப்பன்கிட்ட சொல்லி நிப்பாட்டு. என்கிட்ட வந்து எகிறிட்டுனாலாம் வேலைக்கு ஆகாது. அம்மா, உனக்கு தான் தெரியும்லம்மா, அவர் என்ன சொன்னாலும் நான் ஓகே தான் சொல்லுவேன், ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு. அந்த பாயிண்ட்லேயே வந்து அடிக்கிறீங்களா? இங்கே பாரு வயன், இது நான் எடுத்த முடிவு கிடையாது, உங்கள் அப்பா எடுத்திருக்காரு. உங்கள் அப்பங்கிட்ட போய் பேசு, என்கிட்ட வந்து நிற்காத. ஆனால் அம்மா, நீ தானே என்னை பெத்த, உன்கிட்ட வந்து நிற்காம வேறு எவகிட்ட போய் நிற்கிறது? இங்கே பாருமா, அவன் யார், என்ன அவன் பேர், அவன் என்ன ஒர்க் பண்ணுறான் ஒன்றுமே தெரியாமல் நான் எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஹாப்பியாக இருக்கிறது? இதோ பாரு வயன், உங்கள் அப்பனையும் தான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காலையில் வந்து காட்டி, இவன் தான் உன் புருஷன், தாலியை கட்டுன்னாங்க. கட்டிட்டு இப்போ உங்கள் அப்பன் கூட ஹாப்பியாக இல்லை? அந்த மாதிரி தாண்டி. அம்மா, அது அந்த காலம்மா, இது இப்போ. அதுக்குன்னு ஒரு பையனோட பேர் தெரியாமல், அவன் எப்படி இருப்பான்னு தெரியாமல் அவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இதோ பாரு வயன், நீ எங்களோட ஒரே புள்ள. உனக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஏன் இதை ஒழுங்காக கொடுக்க மாட்டோமா? அம்மா, அப்படி இல்லைம்மா. ஆனால் அதுக்குன்னு ஓப்பனாகவே சொல்கிறேம்மா, எனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏம்மா எனக்கு இப்படி பண்ணுறீங்க? இது அரேஞ்ச் மேரேஜ் இல்லைம்மா, ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஒயன், கண்டது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் சப்புன்னு அடிச்சிருவேன். உங்கள் அப்பா வரான் பாரு, அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லவும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. என்னம்மா சத்தம் அங்கே? அது அப்பா. என்னம்மா வயன், என்னாச்சு? ஏதாவது பசிக்குதா? அதான் கத்திகிட்ருக்கியா? இல்லைப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கீங்களாமே. ஆமாம்மா, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஒர்க் தான் பண்ணுறான். காலையில் போனான்னா ஒரு 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவான். உன்னை நல்லா பார்த்துப்பாம்மா. அது போதும் எனக்கு. அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. ஆனால் அப்பா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு. அதுக்குள்ளே எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? அம்மாடி வயன், உன் அப்பா இன்னும் ரொம்ப நாளைக்கெலாம் வாழ போகிறது இல்லைம்மா. இப்போவோ அப்போ ஒன்று தான் இருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்க வேணாமாடா? அதுவும் இல்லாமல் அப்பா உன்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலை. இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. நான் பார்த்த பையனையே நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோடா. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை வேணாம்ப்பா, நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைடா. நீ இப்போ ஏதாவது பையனை லவ் பண்ணிட்டு இருப்பல்ல, கால் பண்ணி கூப்பிடு, அவனை வர சொல்லு. நான் அவனை பார்த்து அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பாவுக்கு அதுலேயும் பிரச்சனை இல்லைடா. உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் கொடுத்து நீ ரொம்ப நிம்மதியாக வாழணும், அதை நான் பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குடா. நீ இப்போ கால் பண்ணி கூப்பிட்டா மட்டும்தான் உனக்கு அந்த பையனோட கல்யாணம். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும், உனக்கு எந்த லவ்வரும் இல்லைன்னு. நீ நடிக்க ஏதாவது ஒரு பையனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை தான், பட் எந்த லவ்வும் இல்லை. அப்பா, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இதுக்கு பேர் பிளாக்மெயில் கிடையாதுமா. நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உன் அப்பன் இருக்க மாட்டேன், செத்துருவேன். இதுக்கு பேர் தான் பிளாக்மெயில், புரியுதா? ஆனால் அப்பா, நீ சொல்கிற பையன் யார், என்ன, அவன் ஊர் எங்கே, அவன் என்ன ஒர்க் பண்ணுறான், எனக்கு எதுவுமே தெரியாது. பிளைண்டாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? நாளை பின்னி நான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கெட்டவனாக இருந்தால் நான் என்னப்பா பண்ணுவேன்? எல்லாத்தையும் பெஸ்ட்டாக உனக்கு கொடுக்க தெரிஞ்ச எனக்கு நீ கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சி வாழ போகிற அந்த பையனை பெஸ்ட்டாக கொடுக்க மாட்டேனாம்மா. அதுவும் அப்பா உனக்கு எப்போதுமே பெட்டராக தான் கொடுப்பேன், புரியுதா? அதுவும் இல்லாமல் நீ யோசிக்கிறதும் ஒரு கட்டத்தில் சரிதாம்மா. நீ கூட வாழ போகிற பையனை பற்றி தெரிஞ்சுக்காம நீ எப்படி இருப்ப? அந்த பையனோட பேர் கிம்மா. இது போதும்ல? ஆனால் அப்பா, அவனை பற்றி இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லவாமா? உனக்கும் அவனுக்கும் இன்னும் 2 மாதத்துல கல்யாணம். அப்பா, என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீ பேச பேச இங்கே உனக்கு டைம் குறையும்மா. அப்பா புரிஞ்சுக்குங்கப்பா, உனக்கும் அவனுக்கும் இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். அப்பா, என்னப்பா பண்ணுறீங்க? இது ஏன் லைஃபு?
உனக்கும் அவனுக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம்மா. நீ இந்த கல்யாணத்த பண்ணலை, அடுத்த நாள் உன் அப்பாவும் அம்மாவும் வாசலில் பொணமா கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கூட கேட்காம அவர் அங்கேருந்து போகிறாரு. அவர் போனதும் நீங்கள் உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. உங்கள் அம்மா உங்களை பார்க்காம உங்கள் அப்பாவை பார்த்து தலை குனிஞ்சு கீழே நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்க. எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. எதுக்கு தான் என் லைஃப்குள்ளே வந்தானோ? அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை வெறுக்க வச்சுட்டாங்க. லவ் பண்ணாமல் இருந்தது ஏன் தப்பா? எவனை பார்த்தும் லவ் வரலை. நான் என்ன பண்ணுவேன்? இனி லைஃப் லாங் இந்த கிம்மு இவன் கூட தான் வாழணுமாமா? இதெல்லாம் என்ன நியாயம்? அவனை பார்த்தா மட்டும் எனக்கு என்ன லவ் வந்துட போதா? எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு தான் எனக்கு இப்படி இருக்கும் லைஃப்? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க சொல்கிறதெல்லாம் தலையாட்டி கேட்கணும். இனி கல்யாணம் பண்ணால் அவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டி கேட்கணும். என் லைஃப் எப்போ தான் மாறும்? அதுக்கு நான் செத்துடலாம் எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுகிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அப்படியே வெறுத்துருச்சு. லைக் அந்த பையனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பையன் மேலே அவ்வளோ கோவம், உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. அப்படியே அந்த 1 டேவும் போகுது. உங்கள் வீட்டில் அவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. லைக் உங்களுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணன்றதுக்காக. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, பண்ணிக்கலாம், கல்யாணம் தானே, என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்க. 2 நாள் அப்படியே போகுது. ரொம்ப டல்லாக இருக்கீங்க. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் போய் கலந்துக்கல. இப்போது உங்களுக்கு கல்யாண நாள். இப்போது நீங்கள் அந்த மந்திரம் சொல்கிற அந்த ஐயர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் அந்த பையனும் இருக்கான். பட் உங்களுக்கு அவனை பார்க்கணுன்னு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அவன் மேலே அவ்வளோ ஒரு கோபம், தன்னையே அறியாத ஒரு வெறுப்பு அவன் மேலே. அவனை பார்க்காம அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கும் அவனுக்கும் அந்த கல்யாண சாரீ அந்த ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து தராங்க. நீங்கள் பொறுமையாக அதை வாங்கிட்டு பெரியவங்களெல்லாம் பார்த்து கும்பிடணும்ல, அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் வரீங்க. வந்ததும் உங்களுக்கு அந்த சாரீ வந்து ரேப் பண்ணி விடுறாங்க. அது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை போட்டுட்டு தலை குனிஞ்சு வந்துட்டுருக்கீங்க. அந்த பையன் ஆல்ரெடி அங்கே தான் வந்து உட்காந்துருப்பான் போல். அப்படியே உங்களை பார்க்குறான். மிஸ்மரைஸ் ஆகி உங்களையே பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அவன் கண்ணு உங்களை விட்டு நகரவே இல்லை. எப்படியோ அந்த ஐயர் அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு கடைசியில் தாலியை எடுத்துகிட்டு வந்து தராங்க. அந்த பையன் அவங்க கிட்ட வந்து, தாலி கட்டட்டுமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. லைக் தாலியை கட்டுங்க, டைம் ஆகுது, முகூர்த்த டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு. இப்போது உங்களே அறியாமல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அவன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 3 முடிச்சுமே போடுறான். வேறு யாரையுமே வந்துட்டு போடவும் விட்டுருக்க மாட்டான். இப்போ அந்த ஐயர் உங்கள் 2 பேரையும் எந்திரிக்க சொல்லி உங்கள் 2 பேரோட சுண்டு விரலும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு உங்களோட அந்த முந்தானையும் அவனோட அந்த வேட்டி அந்த துண்டு இருக்கும் இல்லையா, அதையும் முடிச்சு போட்டு விட்டுட்டு உங்கள் 2 பேரையும் அந்த அந்த அதாவது நெருப்பை சுற்றி வர சொல்கிறாங்க. அந்த பையன் முன்னாடி போக குனிஞ்ச தலை நிமிராமல் நீங்கள் பின்னாடி வரீங்க. முன்னாடி போகிற அவனுக்கு ஒரே ப்ளஷ்ஷாக ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். பட் உங்களுக்கு லைக் அது எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் முன்னாடி போய் அந்த பையன் பின்னாடி வர மாதிரி இருக்குது. அவன் வந்துட்டு லைக் உங்களை பார்த்துட்டு நடந்து வரான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு வேளையாக அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதும் அந்த அம்மியில் கால் மிதித்து அந்த மெட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பையன் கீழே குனியறான். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஃபுல்லாலாம் பார்க்கல அவனோட ஹேரு இதெல்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் காலை ரொம்ப சாஃப்டாக பிடிச்சி மெட்டி போட்டு விடுறான். மெட்டி போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் வந்துட்டு லைக் அவனை பார்க்கல. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சடனாக அங்கே திரும்பி இருப்பீங்க. அவன் கீழே உட்காந்துட்டு அப்படியே உங்களை மேலே பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அப்படியே அவன் பொறுமையாக எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இப்போ தான் நீங்கள் அந்த காலில் போட்ட மெட்டியை வந்து ஒழுங்காகவே பார்க்குறீங்க. க்யூட்டாக இருக்குது. இப்போ அவனுக்கு வந்துட்டு உங்களோட வீட்டு சைடு வந்து அந்த மெட்டி மாதிரி போட்டு விடுவாங்க. அது போட்டு விடுறாங்க. நீங்கள் தலை குனிஞ்சு தானே நடந்துட்டுருக்கீங்க. லைக் அவனோட காலை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது.
ஒரு வழியா அந்த மண்டபத்துல எல்லா சடங்கும் முடிஞ்சு, இப்போ அந்த பையனோட வீட்டுக்கு உங்கள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த சோஃபால உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அவனோட அம்மா தான் அந்த பாலு, பழம்லாம் எடுத்துட்டு வராங்களா, அப்படி எடுத்துட்டு வந்து உங்க கையில வந்து பழம் தராங்க. நீங்க ஒரு வாய் சாப்பிட்டா, அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும். சேம் ப்ராசஸ் அவனும் அத பண்ணணும். இப்போ நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு, அப்படியே தலை குனிஞ்சு அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் டக் 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 டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டா அடிக்குது. உங்களால அத கண்ட்ரோலும் பண்ண முடியல. நீங்க அப்படியே அவன்ட்ட ஊட்டி விட்டுட்டு, அப்படியே தலை குனிஞ்சுக்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே அத வாங்கிட்டு அவனும் சாப்பிட்டு உங்களுக்கும் ஊட்டி விடுறான். இப்போ ஒரு வழியா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிய நைட்டும் ஆகுது. உங்களுக்கு அந்த கிம்மோட அம்மா தான் அழகா சாரி வந்து ரேப் பண்ணி விடுறாங்க. கூரப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அது போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு உங்க கையில வந்து ஒரு கிளாஸ் பால் குடுத்துட்டு, "இனிமேல் இதுதாம்மா உன் வீடு. நீயும் அவனும் பார்த்து பத்திரமா இருங்க. அண்ட் தென் நாங்களாம் எங்கள் வீட்டுக்கு போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் கன்னத்துலேயே, "பார்த்து என் பையனை பார்த்துக்கோமா. கைக்குள்ளேயே போட்டு வளர்த்திட்டேன். ஒன்றுமே தெரில. இப்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி ரொம்ப டைம் ஆகுதுமா, வா நான் உன்னை ரூமில் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போது நீங்கள் அந்த டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல், "இங்கே பாருங்க கிம், அப்பா சொன்னாங்கன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உங்கள் கூட பழகிறதுக்கு, உங்கள் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறக்கு. என்னை மன்னிச்சிருங்க இப்படி வந்து சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஏதாவது சோஃபா இருக்கா?" அப்படின்னு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பட் அந்த பையனை பார்க்கல. அப்படியே அந்த சோஃபாவை பார்த்துட்டு, அங்கே இருக்க சோஃபாவில் இனிமேல் நான் படுத்துக்கிறேன். இங்கே இருக்க பெட்டில் நீங்கள் எப்பயும் போல் படுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா இப்போவே சொல்லிடுங்க, நான் கேட்குறேன். ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன்" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் எதுவும் சொல்லாதங்காட்டி அந்த சோஃபாவில் போய் படுத்துட்டு, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. இப்போது அந்த பையன், "ஹே பொண்டாட்டி, பெட்டில் வந்து படு." அது இப்போ தானேங்க சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. "பெட்டில் வந்து படுன்னு சொன்னேன்" அப்படின்னு ஒரே கத்து தான். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த சைட் கார்னரில் போய் படுத்துக்கிறீங்க. நீங்கள் படுத்ததுமே அப்படியே அந்த சாரியெல்லாம் எடுத்து உங்கள் காலை குறுக்கி வச்சு, அந்த கால் ஃபுல்லாக உங்களோட சாரி, லைக் உங்களோட கால் 1 இன்ச் கூட தெரியாத மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்க. "இதோ பாருடி, எனக்கு அது வேணும்னா நான் இப்போவே கூட உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரியா? எனக்கு உன் சம்மதத்தோடு தான் அது நடக்கணும். ஸோ நீ நல்லாவே படுக்கலாம். அப்புறம் நீ என்னை பார்த்து பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ உன் கண்ணை நீ திறக்கலாம். நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் உன்னை. அதுக்காகலாம் இப்படி கண்ணை இறுக்கி மூடிட்டுருக்காத" அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் கண்ணை இறுக்கி மூடி இருக்கீங்கன்னு. ஸோ தட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அந்த சேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் காலை நல்லா நீட்டிட்டு சடனாக உங்களுக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்ட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க அவனை பார்த்த மாதிரி. பட் அவன் உங்களை பார்த்த மாதிரி இல்லை, அவன் செவுத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான். அது என்னங்க?" என்ன?" அது வந்து நான் தூக்கத்தில் காலு கையெல்லாம் போடுவேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து அது அது என்ன, எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட் தான். நீங்கள் சடனாக படுத்துட்டு கண்ணை மூடிட்டு, "இல்லை இல்லை, நீங்கள் எடுக்க மாட்டீங்க. தெரியும் தெரியும் தெரியும், சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் அவன் ஃபுல்லாக பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணி தூங்கிட்டுருக்கான். அவனோட ஹேர் மட்டும்தான் ரிவீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை ஒத்து குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கை அந்த பிளாங்கெட்டை எடுக்க அப்படியே போகுது. பட் உங்கள் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. ஒரு வேளை இப்போ நான் இதை எடுக்க போய் அவன் முழிச்சிட்டானா பிரச்சனை ஆகிடும், வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே பாத்ரூம்க்கு போகிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக அசைகிறான். அதை பார்த்துட்டு உங்கள் பாத்ரூம் டோர் கிட்ட நின்று அவனே பார்க்குறீங்க, லைக் அவன் ஃபேஸ் வந்து வெளில ரிவீல் ஆகுமா ஆகாதான்னு. பட் அவன் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் திரும்பி படுத்துடுறான். படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ தட் நீங்களும் உங்களோட பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக்லாம் பண்ணிவிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு வந்து அவனுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது ஃபுட் எல்லாமே. இப்படி தான் ஒரு 2 டேஸ் போயிருக்கும். அவனுமே உங்களை வந்து எதுவுமே சொல்லலை, நீங்களும் அவனோட ஃபேஸை வந்து பார்க்கவே இல்லை. இப்போது நீங்கள் தான் கடகடன்னு ஸ்டெப்ஸ் ஏறி டோர் கூட நாக் பண்ணாமல் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிடுறீங்க. அப்போ அவன் கரெக்டாக குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒழுங்காக கூட பார்க்காம டக்குன்னு கண்ணை மூடிட்டு அது அது சாரிங்க, தெரியாமல் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்க பார்த்துட்டே அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். வயன் வயன் சொல்லுங்க, என்னை பாரு. இல்லை இல்லை வேணாம், பாருடி. அது அது வந்து பார்க்க போறியா இல்லை நான் பார்க்க வைக்கட்டுமா? இல்லை 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 நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறீங்க. அவன் அப்போ தானே குளிச்சுட்டு வந்திருப்பான். அவன் பாடி ஃபுல்லாக அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸ். பொறுமையாக பார்க்குறீங்க அவனோட ஸ்டமக் அண்ட் தென் ஜஸ்ட் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்போ அவன் லிப்ஸ் கிட்ட வருது. உங்கள் ஹார்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவனோட ஐஸ் பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் அவனோட ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. வயன் வயன் அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நீ என்ன வாங்க போங்கன்ற? உனக்கும் எனக்கும் ஏஜ் கேப்புன்றனாலையா? ஏஜ் கேப் இருக்கா என்ன? என்ன தெரியாதா? உங்கள் அப்பா சொல்லலையா? அதான் தெரிஞ்சுதான் நீ ஓகே சொன்னேன்னு நான் நினச்சேன். இல்லைங்க, எங்கள் அப்பா உங்கள் பேர் கிம்ன்றதை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு சொல்லலை. உங்கள் அப்பா தான் சொல்லலை. ஏன் நீ என்கிட்ட கூட கேட்க மாட்டியா? நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என் பேர் என்ன, நான் யார் என்னன்னு? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்கிட்ட கேட்குறதுக்கு? அப்படி இல்லை, கேட்கணுன்னு தான் தோணுச்சு. அப்போ கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்ச வாலில் பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டு உங்கள் நேம் என்ன, அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நமக்கு நடுவில் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது, ஏன் கிட்ட வரீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா? நான் யார், என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறேன், நம்மளுக்கு நடுவில் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது, எதுவுமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமாடே? அதான் நான் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வரான். உங்களோட சீக்ஸை பிடிச்சி அவனோட நோஸ் கிட்ட இழுக்கிறான். இப்போ உங்களோட நோஸும் அவனோட நோஸும் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் உங்கள் லிப்பை பார்த்துட்டு என் பேர் கிம் தேயாங், அப்புறம் நம்மளுக்கு நடுவில் 10 வருஷம் ஏஜ் கேப் இருக்கு. 10 வருஷமா? அப்போ உங்களுக்கு 30யா? ஏன்னா எனக்கு 20 தான் ஆகுது. என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லையே, எங்கள் அம்மா உனக்கும் எனக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அப்படியே கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறான். அவன் ஸ்டில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடலை, அந்த துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கான். உங்களோட ஷோல்டர் கிட்ட கை வச்சு பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்னு உங்களோட அந்த நெக்கு கிட்ட அவன் ஃபேஸை கொண்டு வந்து வைக்கிறான். அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க மிஸ்மரைஸ் ஆகி. இல்லை தயாங்க. கேட்கலடி? இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்?
இது வந்து சொல்லுடி. இல்லை தயாங், அப்படி தெரியல. அதானே பார்த்தேன். தயாங், ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்னது? அது இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மேபி எனக்கு தோணாமல் இருந்திருக்கலாம். மேபி எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துருக்கலாம். அவங்கள தான் கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிருந்துருக்கலாம். அதனாலே அதான் இருக்கும்டி. இல்லை, எனக்கு புரியல. ஓயன், எனக்கு பேசலாம் டைம் இல்லை. இப்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறியா? வெளில போகலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஒரு சுடி தான் போட்டு வரீங்க. ஓயன், அம்மா வீட்டுக்கு போகிறோண்டி. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வரியா? ஏன்னா எனக்கு ஒன்று அப்படி பார்க்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ தட் நீங்களும் ஒரு அழகான சாரியை எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. வயன், சொல்லுங்க. எங்கடி போகிற? பாத்ரூம். எதுக்கு? துணி மாற்றத்தையாங். ஏன்? நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தான் போகிறேன். நான் அதை கேட்கல. ஏன் அங்கே போய் துணி மாற்றுற? இல்லை, நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, அதனால தான் நான் பாத்ரூம் போகிறேன். இங்கே மாற்று. அது தயாங்க தான், நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, அப்படி நான் எப்படி மாற்ற முடியும்? ஏன், நான் புருஷன் தானே. இங்கே மாற்றினா என்ன குறைஞ்சிருவியா? அது இல்லை தயாங். மாத்தடி இங்கே. அப்படியே அவளை பார்த்து தான் கண்ணு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காத மாதிரி கோம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தட் நீங்களும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் அந்த சாரியை ட்ராப் பண்ணுறீங்க, எதுவும் வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. கடைசியில் அழகாக போயிட்டு சட்டில் மேக்கப் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் நின்றுட்டு, தயாங் போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்து நீட்டான். நீங்களுமே ரொம்ப எசிடேட் ஆகிட்டு பொறுமையாக அவனோட ஹேண்ட்ஸில் உங்கள் ஹேண்ட்ஸை வைக்கிறீங்க. அவன் அதை அவ்வளோ ப்ரொடெக்டிவாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த ஃபீலிங்கே. சடனாக அவன் என்ன நினச்சானே தெரியல, அப்படியே உங்களை கொண்டு போய் வாலில் பின் பண்ணிட்டு, ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு இன்னும் ஃபாலோ வைக்கிற, அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி அலைய வைக்கிறவன் பின்னாடி. எனக்கு நீ வேணும் வயன். இவ்வளோ நாள் உன்னை தொடாமல், உன்கிட்ட ஒழுங்காக பேசாமல், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ டைம் இருந்திருக்கேன் தெரியுமா? இப்போ உன்கிட்ட பேசுகிறேன், ஆனால் எந்த உண்மையும் என்னால் சொல்ல முடியல. இதோ உன்னை இப்படி பிடிச்சி உன்னோட லிப்ஸில் இப்படி கூட கிஸ் பண்ண முடியல. அப்புறம் உன்னோட வேஸ்ட்டை இப்படி டைட்டாக க்ரிப் பண்ணி இப்படி க்ரிப் பண்ணி, இதோ இப்போ உன்னோட வேர்ட்ஸ் வந்துச்சு பார்த்தியா, அதை கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. ஆனால் என்னால் பண்ண முடியல. எல்லாமே உனக்காக தாண்டி. ஃபாலாக வச்சுட்டே இருக்க, ஃபாலாக வைக்கிற. 5 வருஷமாக சின்ன பிள்ளை நினச்சி விட்டண்டி ஒன்று விட்டுருக்கக்கூடாதோன்னு இப்போ தோணுது. அந்த 5 வருஷமாக வெயிட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இப்போ கொஞ்ச நாள் உன் சம்மதத்தை வாங்கிறதுக்கு வெயிட் பண்ண முடியல வயன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. சரி வா, விட்டா நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். ஆனால் தயாங், என்னடி? எனக்கு ஒன்றுமே புரியலை தயாங். புரியாத வரைக்கும் சந்தோஷந்தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நீங்களும் ஒன்றும் காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் வயன், சொல்லுங்கள் தயாங். உனக்கு ஏன் என்னை பிடிக்கல? ஐயோ, பிடிக்கல நல்லா இல்லை தயாங். அப்புறம் ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, என் கூட வாழ தோணலை? அப்படி இல்லை தயாங்,
எனக்கு ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்னு ரொம்ப ஆசை. அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் என்ன, எனக்கு தான் எந்த லவ்வும் செட் ஆகலை. ஏன்னு எனக்கே தெரியல. எனக்கு செட் ஆகலைனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் என்னை லவ் பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years ஆச்சும் என்னை லவ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு பையன் கூட நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளை தாங்குவான், நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு ஒரு தாட். அதனாலேயே எனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு தயாங். ஆனால் என்ன பண்ணுறது, அதான் இப்போது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. இவ்வளோ தானாடி? இவ்வளோ தானாவா? அட போங்க தயாங். இதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்காது அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு நடக்காது தான், நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்களோட வீட்டுக்குமே போயாச்சு. இப்போது அவங்க அம்மா உங்கள் 2 பேரும் அவ்வளோ நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். பட் நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. எப்படிம்மா பார்த்துக்கிறான் என் பையன்? நல்லா பார்த்துக்கிறாம்மா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். பார்த்துக்காம பின்ன எப்படி? 5 வருஷமாக நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னா, அதான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டானே, பார்த்துக்காம இருப்பானா? என் பையனாச்சே. 5 வருஷமாக ஒத்த காலில் நின்னானா? இதே தான் அவர் அங்கே சொன்னார் 5 வருஷமானு. இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மா அது என்ன 5 வருஷம்? அதுவாம்மா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் ஒரு டார்க் ப்ளூ கலரில் லெஹங்கா போட்டுட்டு அப்படியே ஓடி வரீங்க. உங்களோட அந்த ஷால் ஒரு செடியில் போய் மாட்டிக்குது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக, ஐயோ உனக்கு வலிக்கும்ல, நான் பொறுமையாக எடுக்கிறேன், உனக்கு வலிக்காது அப்படின்னு அதுக்கிட்ட பேசிட்டு அழகாக அதை எடுக்கிறீங்க. உங்கள் ஷாலுக்கும் டேமேஜ் இல்லாமல் அந்த செடிக்கும் டேமேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு ஓகே பாய், நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. இதெல்லாமே ஒரு பையன் நின்று பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை தூரத்துலேருந்து பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அங்கே இருக்க யாரையுமே நீங்கள் கண்டுக்கவே இல்லை, ஜாலியாக இருக்கீங்க. அப்போ சடனாக அங்கே இருக்க ஒரு பையன் மேலே நீங்கள் போய் மோதிடுறீங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாமல் தள்ளி விட்டுருப்பாங்க. மோதி கீழே விழுக போகும்போது அவங்க அப்படியே உங்கள் ஹிப்பை கிராப் பண்ணி பிடிச்சிட்றாங்க. அப்போ தான் நீங்கள் அவனோட கண்ணை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட். அவனோட ஃபேஸில் ஒரு பாக்ஸி ஸ்மைலோட உங்களை அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஒன்றுமே பேசலை. அவன் தூரத்தில் இருந்து நீங்கள் போகிறத ரசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரியல. அதுக்கப்புறம் அவன் மேரேஜ் பண்ணால் அவங்கள தான் பண்ணணும்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான். 5 years கழித்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி தான் உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான். அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவன் என்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா? உனக்கு இன்னும் புரியலைண்ணா, அவனோட ரூம் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே குட்டுன்னு எந்திரிச்சு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி டக்குன்னு நாக்கெலாம் பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு திறந்து போய் பார்க்குறீங்க. அவனோட ரூம் ஃபுல்லாகவுமே உங்களோட ஐகானிக் ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணி ஒட்டியிருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகவே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இருக்க எந்த ஒரு ஃபோட்டோவுமே உங்ககிட்ட கிடையாது. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். பிகாஸ் உங்களோட அந்த கனவை உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான் ஒரு பாக்ஸி ஸ்மைலோட. ஆக்சுவலி இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அவனோட ஃபேஸ். அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அவன் பெட்டில் தான் உட்காந்துருப்பான். நீங்கள் ஹக் பண்ணதும் உங்களோட வெயிட் தாங்காமல் அப்படியே பெட்டில் படுத்துடுறான். என்ன வயன், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? நீ சொல்ல மாட்டியா? எதுக்குடா என்ன அலைய விடுற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவனை அப்ரோச் பண்ணுறது. வயன், இப்படிலாம் பண்ணாதடி,
அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்லை, நீ நீ என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல தே. நீ என்னை பார்த்துப்பேன்னு தெரியும். ஆனால் நீ என்னை லவ் பண்ணியிருக்கல்ல, அதுவும் இவ்வளோ வருஷமா பைத்தியக்காரா முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா. வயன், அது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்க. அவனுக்கு புரிஞ்சிடுது. ஸோ தட் அப்படியே உங்களை கீழே போட்டு அவன் மேலே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தே பார்த்துட்டே வலிக்குதுட்டே அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. பட் அவன் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெக், உங்களோட செஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பைட் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ உங்கள் லிப் கிட்ட அப்படியே லிக் பண்ணி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் லைஃப் அங்கே ஹாப்பியாக பிகின் ஆகுது. ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஐ நோ தட் ரொம்ப நாள் நான் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோவில் எந்த ஒரு ரொமான்ஸும் இருக்காது, எந்த ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டும் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு லைனில் போடலான்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வே நான் இதை போட்டிருக்கேன். அண்ட் தென் கீப் ஸ்விம்மிங்டா. அதே மாதிரி பாய்ஸோட எல்லா சாங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். Okay, bye.